Hi guys, I am Vinish. நான் அவோதால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் டேட்டா ஏஐ. அதாவது ஏஐ மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு முக்கியமான பார்ட்டு. ஏன்னா எல்லா டேட்டாஸும் வந்து நம்ம சேவ் பண்றதுக்கு வந்து இதுதான் ஒன்று முக்கிய பார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாவை சேவ் பண்றதுன்னா சிடிஸ் இருந்துச்சு, ஃப்ளாஃபி டிஸ்க் இருந்துச்சு. ஃப்ளாஃபி டிஸ்க்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல, ஆனால் இருந்தது. அது ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளாஃபி டிஸ்க்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன மெமரிஸ் இதுலேயே வந்து நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெராபைட், மெகாபைட், கிகாபைட் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் இருக்குது. இது எப்படின்னா ஒரு இன்டர்நெட்லேருந்து ஒரு தகவல் வந்து நமக்கு வேணுங்கிற தகவலை எடுத்து அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் எப்படி ஒரு இது இருக்கும், அதாவது ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு நம்ம ஒரு கணிப்பு பண்ணுறது தான். இப்படி தான் இருக்கும் ஒரு இது, அப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எப்படி அந்த கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களோட ப்ரொஃபைல்ஸ், அதாவது அந்த பிளேயர்ஸோட ப்ரொஃபைல்ஸ் வந்து முன்னாடி எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்களோட டேட்டாஸ் வந்து அதான் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. எப்படி விளாண்டுருக்காங்க, என்ன ரன் எடுத்திருக்காங்க, என்ன விக்கெட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்து அதுல இருந்து அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து 100 ரன் எடுத்திருக்கலாம் ஒரு மேட்ச்ல. அந்த மாதிரி தான் பிரித்து எடுத்து அதுல இருந்து ஒரு குரூப் வந்து எடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அனுப்பினா இப்படி வந்து வின் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இது வந்து கவர்மெண்ட் செக்டார், ஃபினான்சியல் செக்டார்ஸ், அப்புறம் வானிலை அந்த இதில் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே டேட்டாஸ் தான். அவங்க சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இது வேணும். பார்த்தீங்கன்னா இப்போது யூடியூப்லேயே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் வந்து அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது அந்த நம்ம முன்னாடி எதை பார்த்தோமோ அதில் ரிலேட்டடாகவே வந்து நமக்கு அந்த வீடியோஸ் காமிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படின்னா நம்ம எதை பார்க்குறோமோ அதை வந்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு டேட்டாவாக வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு நமக்கு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி நமக்கு விடுறாங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதுலலாம் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு தனி மனித டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல் பர்சனோட டேட்டா வந்து பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூ இருக்கு. இப்போ வெளியில பாத்தீங்கன்னா அவோதா எதுல சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்புறம் டியூரேஷன் வந்து கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா குறைஞ்ச காலத்துல வந்து இவ்வளோ விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவோதா வந்து குறைவான காலகட்டத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சொல்லி கொடுக்குறாங்க. போதுமான அளவுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க பிக் டேட்டாவை பத்தி. ஸோ அவோதாவை சூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.